எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் வில்லேஜ் அம்மனி பேசுகிறேனுங்க. அட அம்மனியே, இது என்ன ஊரில் தான் இருக்கிறியா? இது என்ன ஆளைங்கானா அட்ரஸிங்கானா அப்படின்னு நம்ம பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? முதல்ல என்னோடய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கும் நம்ம அனுப்பி கேட்டு போகிறேனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் அதிகமாக வேலை இருந்த காரணத்தால தான் வீடியோக்குள்ளே வர முடியலிங்க. அப்படி என்ன பண்ணி வேலை இருந்துச்சு எல்லாத்துக்கும் தானே வேலை இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் வந்து பார்த்து போட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 மாதம் 3 மாதம் நான் 3 மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு 12th ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னங்க காலேஜ் அப்புறம் போய் பார்த்து போட்டு எந்த காலேஜ் சரியாக இருக்குதோ அந்த காலேஜ் பார்த்து போட்டு அட்மிஷன் போடணும். அப்புறம் பையன் 12th போகிறாப்பிள்ளைங்க. அந்த ஸ்கூல் விஷயம் காலேஜ் விஷயம்னு கொஞ்சம் நிறையா நாட்கள் கடந்து அப்படியே ஓடிடுச்சுங்க. சரி இனி விட்டோம்னா நம்மளை நம்பி சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நம்ம மேலே கோவிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சரி அம்மனி வந்துட்டுனுங்க. தம்மையில் பார்த்து போட்டிருப்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அட நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அதான் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஒருவேளை புதுசாக யாராவது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேனுங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பச்சையே நிற்குதோ அப்படி தான் இங்கேயும் பசேன்னு இருந்துச்சுங்க. இப்போ அந்த பச்சை பசேன்னு கண்ணில் கூட பார்க்க முடியுது இல்லைங்க. காரணம் என்னென்னா இந்த வருஷம் என்னன்னு தெரியலிங்க, வர்ண பகவானுக்கு எங்கள் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லைங்க. ஆனுங்க கோடை மழை வேஞ்சாதான் சித்திரை மாதம் தண்ணி பஞ்சம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம்னு பார்த்திங்கன்னா வானத்தை அண்ணாந்து பார்த்து எங்களுக்கு கழுத்து வலி வந்தது தான் மிச்சமுங்க. ஆனுங்க உண்மையாலுமே எங்கள் ஊர் எப்படி இருந்த ஊர் தெரியுங்களா? அப்படியே பச்சை பசுமையாக இருந்த ஊருங்க. அது நம்ம கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்போனால் பொள்ளாச்சி பக்கமெல்லாம் எங்கே வேணாலும் பச்சையை பார்க்காம இருக்கலாம். ஆனால் பொள்ளாச்சி பக்கம் பச்சையை பார்க்காமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பசுமையான இடம், பேர் போன இடமுங்க நம்ம பொள்ளாச்சிங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு இந்த கெடுவு மழை வராத காரணத்தால் கடைசியாக எல்லாம் காஞ்சு வறண்டு என்ன சொல்கிறதுங்க, அப்படியே தடத்தில் நடந்து போனோம்னா கண்ணே எரிச்சல் வந்துட மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு வெயில் பட்டை கிளப்பிருச்சுங்க. ஐயோ என்றா பண்ணுறது? இப்படி போனால் நம்ம எப்படி மாடுகள்லாம் வச்சுக்கிறோம், விவசாயிங்களாம் எப்படிங்க வாழ்கிறது சொல்லுங்க. இதில் பார்த்தோம்னா இன்னுமே பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்குதுங்கிறாங்க. இங்கே பாருங்க எப்பயுமே நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போய் எப்படியாவது நம்ம பார்க்கன்னு தென்னம்புளையெல்லாம் காப்பாற்றி வச்சுருப்போங்க. இந்த கெடுவுனா தண்ணி இல்லாமல் எல்லாம் வறட்சி ஆயிடுச்சுங்க. ஏதோ அன்னைக்கு என்ற வண்ணாடி ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சங்காட்டி அதில் கொஞ்சம் போர் தண்ணி விழுந்து அதை வச்சு எப்படியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 15 நாளுக்கு ஒருக்காவோ அப்படியே அந்த தென்னம்புள்ளையும் பாக்குள்ளையும் வாழ வச்சுட்டு இருக்கிறோமுங்க. வேறு என்ன பண்ணுறதுங்க? உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு மோசமான வருஷத்தை பார்க்கவே இல்லை. அது முக்கியமாக மழை வராமல் இருந்ததே இருக்காது. ஆனால் இந்த கெடுவு பார்த்திங்கன்னா மழையே இல்லைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. உண்மையாலுமே எங்களை மாதிரி விவசாயிங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வலி வேதனை என்னென்னு. எப்படி இதை சமாளிக்க போகிறோம், இது எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறோம்னு தெரியவே மாட்டேங்குதுங்க. கொஞ்சமாக இந்த வர்ண பகவான் கொஞ்சம் கருணை காமிச்சாருன்னா பரவாயில்லைங்க. என்னங்க நான் சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்து போட்டிங்கன்னா நம்ம ஆடு மாடு யோசனை பண்ணி பாருங்க. அட நாம் கூட ஒரு நேரம் சோறு இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கலாமுங்க. ஆனால் ஆடு மாடு நம்ம அப்படி போட முடியுங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக நம்ம 3 வேலைனாலும் 3 வேலை கொடுத்தே ஆகணும். ஆடெல்லாம் 2 நேரம் கண்டிப்பாக ஆடு மேய்ச்சே ஆகணும். ஆனால் இப்போ இந்த காட்டில் எதைங்க போய் மேய்க்க விட எங்கேங்க மேய்க்க முடியும்? இதெல்லாம் என்ற வீடியோவில் பழசில் பார்த்துருப்பீங்க. முழங்கால் வரைக்கும் பச்சை இருந்த இடமாக்கு இதெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பச்சையே கண்ணு எங்கே பார்க்குறதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் காஞ்சு வறண்டு இப்படி ஆகி போச்சுங்க நம்ம ஊர். என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்ல போனால் தீவனத்துக்கே பக்கத்தூரில் போய் என்ற கொழுந்தியா காட்டிலேருந்து நாங்கள் பசுந்தீவனமே கொண்டு வந்து ஆடு மாடுக்கு போட்டுட்ருக்குறோம். இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க நம்ம ஊரோட நிலமை. எப்படி இதுலேருந்து நாங்கள் மீண்டு வர்றோன்னு தெரியலிங்க. ஏன்னா வில்லேஜ் அம்மனி சேனலை பார்த்தாலே ஆடு மாடுக்கு பேர் போன சேனலாக தான் இருந்ததுங்க. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம என்ன நம்ம வளர்த்திட்ருக்குறோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஆடு மாடு எப்படி வளர்த்தோணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழு வீடியோவாக போட்டிருப்போங்க. எப்பயுமே நம்மளோட இதெல்லாமே அப்படி தான் இருக்குது. நமக்கு சப்ஸ்கிரைபரும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரி இனி இப்படியே இருந்தோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? பொழப்புக்கு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். வர்ண பகவான் எப்போ கருணை காமிப்பாரோ அப்போ தான் இன்னும் ஆடு மாடு நம்ம சேர்த்தியே வைக்க முடியும். இப்போதைக்கு நான் இருக்கிற ஆடு மாடையவே அப்படியே நாங்கள் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறோமுங்க. வேறு வழி இல்லை. தீவனத்தை எங்கேயோ பக்கத்து காட்டில் இருந்தோ பக்கத்து ஊரில் இருந்தோ எல்லாம் விலைக்கு வாங்கி போட்டு அப்படி தான் நாங்கள் வெள்ளாம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி தான் இருக்குதுங்க நம்ம சூழல். சரி அம்மனி இப்படியே இருந்துட்டு அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா?
அதுக்கு தானுங்க வில்லேஜ் அம்மனி அடுத்ததாக ஒரு சிறு தொழில், ஒரு சிறு முதலீட்டில் ஆரம்பிச்சிருக்கிறேனுங்க. அது என்ன தொழில், என்ன விஷயம் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோலையும் பார்க்கலாமுங்க. இது எங்களை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெண்களும் சரிங்க, இல்லை வீட்டில் ஏதோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இல்லத்தரசிங்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு ஒரு வீடியோவாக, ஒரு தொழில் வாய்ப்பாக நான் என்ன பண்ணுறேனோ அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேனுங்க. அதனால் நம்ம அம்மனி சேனலில் இனிமேல் ஒரு சிறு சிறு தொழிலில் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேங்க. சரிங்களா? சரிங்க. இனிமேல் யாராவது புதுசாக இந்த வில்லேஜ் அம்மனி சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அப்புறம் பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம். சரிங்களா? சரி, போயிட்டு வரணுங்க. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க.